வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுகின்றோம், நிறைய வேதனைப்படுகின்றோம், நிறைய ஜெபிக்கின்றோம். அநேக ஜெபங்களுக்கு பதில் வருவதே கிடையாது. ஸோ இப்படி நான் கஷ்டப்படுற எனக்கு தேவன் என்ன பதிலை வச்சிருக்கிறாரு? எப்போது நான் மகிழ்ச்சியாய் ஜெபிப்பது, மகிழ்ச்சியாய் வாழ்வது, இப்படின்னு ஒரு சஞ்சலத்தோடையும் வருத்தத்தோடையும் நீங்கள் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. என்னன்னா, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை முறையாகட்டும் ரொம்பவே அருமையாக நம்மளால் வாழ முடியும். நம்ம இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படி தான் வாழணுன்ற ஒரு ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.